வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆனி டேலர் எழுதின அ ஸ்பூல் ஆஃப் ப்ளூ த்ரெட் இந்த நாவலுடைய கதையை பார்க்கலாம் வாங்க. இது விட்ஷாக்ன்ற ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு 4 ஜெனரேஷனை பற்றிய கதை. இவங்க வாடுறது பால்டிமோர்ன்ற இடத்துல தான். இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாகவும் பாசமாகவும் தான் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க மனசுக்குள்ளே பொறாமை, போட்டி, நிறைய ரகசியங்கள்லாம் எல்லாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கு. ரெட் வின்ஷாக்ன்றவர் தான் அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸான விட்ஷாங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துகிறாரு. அவரோட மனைவி ஆபி, அவங்க ஒரு சோஷியல் ஒர்க்கர். அவங்களுக்கு 4 குழந்தைங்க. அவங்க 3வது குழந்தை டெனி அவங்களுக்கு ஒரு தலைவலியான ஒரு குழந்தைன்னு தான் சொல்லணும். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ட்ரபிளில் இருப்பாங்க. ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்கிறது இல்லை. ரிலேஷன்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேரை அவங்க விரும்பினாங்க. ஆனால் எதுவும் சரியாக அமையலை. அவர் ஃபோன் அடித்தாலே இவங்க 2 பேருக்கும் அது ஒரு பெரிய கவலையாக தான் இருக்கும். ஏதோ தொல்லையில் தான் டெனி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அங்கே ஃபேமிலியில் 2 கதை இருக்குது. இது அடிக்கடி எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிற கதை தான். முதல் கதை ஜூனியர் விட்ஷாங்கை பற்றி. இவர் ரெட்டோடைய அப்பா. அது மாத்திரம் இல்லாமல் விட்ஷாங் கன்ஸ்ட்ரக்ஷனை ஆரம்பித்தவர் இவர் தான். இது மாத்திரம் இல்லாமல் அவர் பிரில் ஃபேமிலிக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் அவங்களுக்காக கட்டும்போது, இவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தானே, அவங்களுக்காக தான் அவர் கட்டி கொடுத்துட்ருந்தார். ஆனால் கட்டும் போதே அந்த வீடு மேலே அவருக்கு ரொம்ப ஒரு 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 பிணைப்பு வந்துடுச்சு. இந்த வீடு என்னது தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசில் அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளோ கவனத்தை செலுத்தினார். அதே சமயத்தில் ஜூனியருக்கு அந்த வீடை வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது. பிரில்ஸும் விற்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவர் வாங்கிட்டு அவரோட மனைவி லெனி இமானோட அந்த குடும்பத்துக்கு 2 குழந்தைங்களோட வந்தார். அந்த 2 குழந்தைங்க ரெட் அண்ட் மெரிக்கு. அதுக்கப்புறம் ஜூனியரும் லெனியும் இறந்துட்ட அப்புறம் அவங்க ஒரு ஆக்சிடென்ட் தான் இறந்தாங்க. ரெட்டுக்கு அந்த வீடு வந்துடுச்சு. இப்போ அவங்க குடும்பத்தோடு அங்கே தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னொரு அடிக்கடி சொல்லக்கூடிய கதைகள் என்னென்னா, ரெட்டியோட சிஸ்டரான மெரிக்கை பற்றி. ரெட் என்ன சொல்கிறாருன்னா, மெரிக் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃபியான்சியை தான் அவங்க திருடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அவரோட மனசை மாற்றி இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்வாங்க. அதாவது 2012 ஆபி நிறைய மென்டல் பிளாக் அவுட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க நடவடிக்கையும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்தது. அவங்கள விட குறைவான வசதி இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க டின்னர் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எக்ஸென்ட்ரிக்ஸில் செய்கிறாங்களா இல்லை அது மெடிக்கல் இஷ்யூவான்றது யாருக்குமே புரியல. ரெட்டுக்கு ஒரு வாட்டி ஹார்ட் அட்டாக் அதே வருஷம் வரும்போது அந்த குடும்பமே வருத்தப்பட ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஆனால் அவர் சீக்கிரமாக ரிக்கவர் ஆகிட்டு வேலையெல்லாம் செய்ய போயிட்டார். ஆனால் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். அவர் சீக்கிரமாக டயர்டாகிடுறாரு. அப்புறம் வீட்டில் நடக்கிறத பற்றி அவ்வளோலாம் அவர் கண்டுக்கிறதே இல்லை. ரெட்டு ஆபியோடைய பசங்க பார்த்திங்கன்னா, அந்த 2 பேரையுமே அவங்க ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி இருக்கும். அவங்க வயசு சேர்ந்தவங்களே இருப்பாங்க அந்த இடத்துல. எல்லாமே இருக்கும் அங்கே அவங்களுக்கு. அங்கே போயிடுறதானேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெட்டு ஆபியும் மறுத்துறாங்க, இல்லை நாங்கள் போட முடியாது அப்படின்னு. அதே மாதிரி ஆபிக்கு இன்னொரு எபிசோடு இருக்குது. அவங்களுடைய கடைசி பையன் ஸ்டெம், அவருடைய ஒய்ஃப் நோரா, அவங்க அந்த குடும்பத்துக்குள்ளே வராங்க, அந்த வீட்டுக்குள்ளே. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு உதவுறதுக்காக வரும்னு. இந்த விஷயம் டென்னிக்கு தெரிஞ்ச உடனே அவரும் சரி நானும் வருவேன், நான் ஆபிக்கும் ரெட்டுக்கும் நானும் உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, ஸ்டெம் அந்த குடும்பத்தோட பிறந்த ஒரு பையனில், அதாவது உண்மையான விட்ஷாங் கிடையாது. அவன் ரெட்டுக்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தங்களுடைய பையன். அவங்க அம்மா யாருன்னே ஸ்டெம்முக்கு தெரியாது. அதனால் ஸ்டெம்முக்கும் டென்னிக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது இருக்கும். ஏன்னா டென்னி உண்மையான மகன், ஸ்டெம் அவங்க எடுத்து வளர்க்குறவங்க. அதனால் எப்போ பார்த்தாலும் அந்த வீட்டில் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டென்னி அந்த குடும்பத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ஒரு டின்னர் நடக்குது. அங்கே டென்னி, ஆபி, நோரா எல்லாம் யார் அன்றைக்கி சமையல்லாம் செய்கிறது அப்படின்றதெல்லாம் பேசின்னு இருக்காங்க. பேசிக்கிட்டே அவங்க ஒருத்தர், அதாவது எல்லா குடும்பத்தில் நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ டென்னி சொல்கிறாரு, அவர் காலேஜ் முடிச்சிட்டாரு, டிகிரி வாங்கிட்டாருன்னு. இது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒருத்தர் பேசும், இன்னொருத்தங்க எரிச்சல் ஆகுது. அது மாதிரி எல்லாருக்குமே ஒரு நடவடிக்கை நடக்குது. அதனால் ஆபி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நாயை அடைச்சிட்டு ஒரு வாக் போகிறேன்னு சொல்லிவிட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் போயிடுறாங்க. அவங்க நாய் ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிடுது. அதனால் ஆபி அதை திருத்திக்கிட்டே போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு கார் அவங்க 2 பேர் மேலேயும் மோதி கொன்னுடுது. இப்போ அவங்களுடைய அந்த இறுதி சடங்குலாம் நடந்துனே இருக்குது.
அப்போ ஸ்டெம் எல்லாத்தையும் அடுக்குறாங்க இல்லையா, அது என்னென்ன செய்யணும்னு பார்க்கும்போது வீட்டை வந்து கொஞ்சம் இறக்கட்டும் போது ஸ்டெம் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை பார்க்குறாரு. ஆபி வந்து சைன் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் ஆபி வந்து சொல்லியிருக்காங்க, ஸ்டெம்மை வந்து நான் என் குழந்த மாதிரியே பார்த்துப்பேன், அவங்க அம்மாவே வந்து என் குழந்தையோடைய ரெஸ்பான்சிபிள் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் அவங்க அம்மா யாருன்றதை நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஸ்டெம் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸ்டெம்மோட அம்மாவும் கையெழுத்து போட்டிருக்காங்க, இந்த மாதிரி அது வரைக்கும் நான் யாருன்னு சொல்ல மாட்டேன்னு. அந்த அம்மாவாக சைன் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்பரா ஜேன் ஆட்ரி. இதை பார்த்தோன்னே ஸ்டென் வந்து ரொம்ப ஸ்டன் ஆயிடுறாரு. ஏன்னா பிஜே ஆட்ரின்றவங்க ஆபி அப்பப்போ கூப்பிட்டு டின்னர் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ வரக்கூடிய ஒருத்தங்க தான். அவங்க தான் ஸ்டெம்மோட உண்மையான அம்மான்னு இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. இவ்வளோ நாள் அவங்க அம்மா முன்னாடியே இருந்து கூட அது அவனுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. இப்போ வந்து இங்கே ஆபியோட ஃபியூனரலுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டுருக்கு. ரெட் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் பிரைட் ப்ளூ டேஷ்கியும் பிரைட்லி கலர் டியூனிக் தான் போடுவேன், ஏன்னா அதுதான் ஆபி வந்து என்னோடய வெட்டிங்க்காக செஞ்சு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் பழையசாகி கொஞ்சம் தைக்க வேண்டியதெல்லாம் இருக்குது, அதனால் டென்னி அதை பண்ணிட்டுருக்காரு. அந்த இடத்துல எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம், கொஞ்சம் பழைய ஞாபகங்கள்லாம் வந்து எல்லாரையும் வந்து மன வருத்தத்தை உண்டாக்குது. இப்போ ஸ்டெம் வந்து டென்னிக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி என்னோடய உண்மையான அம்மா வந்து பிஜே ஆட்ரி தான், அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஆனால் ஸ்டெம்முக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்னி வரைக்கும் அவங்க வந்து சரி நான் தான் அவன் அம்மான்றதை சொல்லு, நான் அவனை ஏற்றுக்கிறேன்னு அவங்க சொல்லவே இல்லை. இப்போ அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். டென்னி சொல்கிறான், உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு கதை இருக்குது, எல்லாருக்குமே வந்து மற்றவங்க கையில் என்ன இருக்கோ அது வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது கிடச்சிட்ட அப்புறமா அவங்களுக்கு யாருக்கும் திருப்தியே இல்லை, இந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவன் வந்து ரெட்டை கல்யாணம் பண்ணிக்கும் போது, அதாவது வந்து ஆபி வந்து ரெட்டை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே டேன் குயின்னு ஒருத்தவங்க, அதாவது அவங்க வந்து ரெட்டோடைய ஒரு ஃப்ரெண்டு தான், அவங்கள தான் டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களோட தான் போயிட்டு இருந்தாங்க. 1959 அவனோட வந்து வின்ஷாங்க் வரும்போது டேன் வந்து இந்த மரம்லாம் வெட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிருந்தார். ஆபி வந்து ரெட்டோட அம்மாவான லெனிக்கு வந்து சமையல் ரூமில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆண்கள்லாம் சேர்ந்து அந்த மரம்லாம் வெட்டியிருந்தாங்க. லெனி வந்து ஆபி கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க வெறும் 13 வயசு இருக்கும்போது ஜூனியருக்கு 26 வயசு, அப்போ தான் அவங்க முதல்ல சந்தித்தாங்க. அவங்களுடைய அப்பா, அதாவது ஆபியோட அப்பா வந்து 2 பேரும் பழகிறத பார்க்குறதுட்டு அவர் வந்து ஜூனியரை வந்து கவுண்டி விட்டு வெளில அமிச்சிடலான்ற மாதிரி அந்த அளவுக்கு கோவத்தில் இருந்தார். அது வந்து இங்கே சொல்லிவிட்டு லெனி வந்து சொல்கிறாங்க ஆபி கிட்ட, இந்த கதையை யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு. லன்ச் டைமில் ஜூனியர் வந்து ரெட்டோடைய நடவடிக்கை மேலே கோவப்படுறாரு. ஆபிக்கு ரெட்டை பார்த்தா பாவமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆபி வந்து ரெட்டை வந்து யார்டில் பார்க்குறாங்க. அவர் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களே நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு வேளை வந்து ஜூனியர் வந்து அவரை வந்து திட்டினதுனால மன வருத்தத்தில் இருக்காருன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் மன வருத்தத்தில் இல்லை, அவர் வந்து இந்த மரம்லாம் வெட்டினாங்க இல்லையா, அந்த மரத்தில் இருக்கிற ரிங்ஸை வச்சு அந்த மரம் எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். அதை பார்க்கும்போதே ஆபிக்கு வந்து ரெட்டை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க மனசில் அவர் மேலே காதல் வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த வீடை பிரில் ஃபேமிலிக்காக கட்டின்னு இருக்கும் போது ஜூனியர் வந்து மிஸ்ஸஸ் பிரில் கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அந்த வீடை வந்து தானே வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் அப்படி இருந்தது. அதனால் அவங்கள வந்து அந்த வீடு வேணான்னு சொல்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதுன்னு சொல்லியிருந்தார். அதுவும் பிரில்ஸ் அவங்க வந்துட்ட அப்புறம் அவன் வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு வந்து எடுப்பிடி செய்கிற ஒரு ஆளை பிடிச்சிட்டு செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று செஞ்சார். என்னென்னா, ஒரு நாள் மிஸ்ஸஸ் பிரில் வந்து ஒரு பையன் வீட்டில் பார்த்தபோது அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, யாரோ திருட தான் கொண்டு இந்த பையன் இங்கே வச்சுருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஐயோ இந்த வீடு வந்து பாதுகாப்பாக இல்லை, நம்ம இங்கே இருந்தோன்னா யார் வேணால் எது வேணால் கொண்டு வந்து வச்சுட்டு போகிற மாதிரி தானே வீடு இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. இதுவே ஜூனியருக்கு வந்து ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிட்டு அந்த வீடை வந்து அவர் தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரு. அதே சமயத்தில் அவர் வீடு வந்து அவர் குடும்பமே அங்கே கொண்டு வரணும் இல்லையா, அதனால் அதில் சில மாறுபாடுலாம் அவருக்கு ஏற்ற மாதிரி செய்யணும்னு நினச்சாரு. இந்த பிரில்ஸ் வந்து அவங்கன்னு வந்து ஒரு இரும்பு ஸ்விங் அங்கே வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு அவர் வந்து ஒரு வுட்டில் செஞ்ச ஒரு வார்னிஷ்டு ஸ்விங்கை கொண்டு வந்து அவங்க வச்சார். லெனிக்கு அந்த ஸ்விங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு வந்து ப்ளூ பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இதை போய் அவங்க வந்து ஜூனியர்கிட்ட சொன்னோன்னே ஜூனியருக்கும் வந்துடுச்சு. ஏன்னா அவருக்கு வந்து எல்லாமே நம்ம தான் செய்யணும், நம்ம தான் முடிவு பண்ணணுன்றதுனால அவர் வந்து அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கல.
ஆனால் லெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவருக்கு தெரியாமல் அங்கே வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த ஸ்விங்குக்கு ஊஞ்சலுக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டாங்க. இது ஜூனியர் பார்த்தோன்னா ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஏன்னா இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் லெனி வந்து அவர் சொன்னதை கேட்டுக்கினதே இல்லை. அப்போ லெனி வந்து முக்கியமாக என்னென்னா, அவர்கிட்ட வந்து அவங்களுக்கு 13 வயசு தான் இருந்தது முதல்ல பார்க்கும்போதுன்றதே சொல்லலை. அதுக்கப்புறம் லெனி வந்து 18 இயர்ஸ் இருக்கும் போது தான் அவர் பின்னாடியே பால்டிமோருக்கு அவங்க வந்தாங்க. அவர் வந்து சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற நினச்சிருந்த காலம் அது. அப்போது வந்து அவர் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தார். அதனால் அவர் சொல்லிட்டார், லெனிக்கிட்ட நீங்கள் இருக்காது போயிடுன்னா அவங்க போகவே இல்லை, அடமாக தான் அங்கே இருந்தாங்க. அதனால் அவர் ரூமை விட்டு அவர் வெளியில் வர வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் லெனியே அவருக்கு இன்னொரு இடத்த வந்து லீஸ்க்கு வாங்கி கொடுத்தாங்க. அவர் பிஸ்னஸ்க்கும் ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அதுக்கு லெனியோட உதவியும் தான் காரணம். எந்த அளவு சக்ஸஸ்னால், அவங்களோட சொந்த வீடு வாங்கி அவங்க ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார். லெனிக்கு ஜூனியருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போது வந்து அந்த போர்ச் வந்து ப்ளூ கலரில் பெயிண்ட் ஆகிருக்கிறத பார்த்த உடனே ஜூனியருக்கும் வந்துடுது. அவர் அந்த ப்ளூ பெயிண்ட்டை முதல்ல எடுத்துட்டு திரும்பி ரீவார்னிஷ் பண்ணு அப்படின்றாரு. ஆனால் இது அவர் லெனிக்கிட்ட சொல்லலை. அன்றைக்கி ராத்திரி வந்து அவங்க வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு சில விஷயங்களை வந்து புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து ஸ்விங்கை பற்றி பேசவே இல்லை, அவரும் பேசலை. ஆனால் அவர் மனசுக்குள்ள ஒரு படப்படம் போயிட்டே இருந்தது. அன்றைக்கி ராத்திரி லெனிக்கிட்ட அவர் வந்து என்னை மன்னிச்சுடு அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவங்க வந்து பிரில்லிங்லாம் காலி பண்ணிட்டு போனோன்னே அடுத்த நாள் அங்கே வராங்க. வந்து பார்த்தா ஜூனியருக்கு வந்து ஆச்சரியமாகவும் கோவமாக இருக்குது. ஏன்னா அவர் வெளியில் எடுத்துன்னு போயிட்டு அந்த ப்ளூ ஸ்விங் அங்கேயே வந்து முன்னாடி உட்காந்துன்னு அதை நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. அப்போ தான் ஜூனியருக்கு புரியுது, லெனி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு. அதே சமயத்தில் லெனிக்கு என்ன எண்ணம்னா, நம்ம வந்து ஜூனியரோட வாழ்க்கையில் முக்கிய பங்கு எடுத்திருக்கோம். நிறைய முடிவுகளை நம்ம எடுத்தது அவருக்கு சாதகமாக இருந்திருக்கு. அதுதான் அவரோட வெற்றிக்கான காரணம். இதுதான் அவரும் நம்பணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றதில் அவங்க உறுதியாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிடுது. அது மாத்திரம் இல்லாமல் அவரோட வாழ்க்கையை இன்னும் மேன்மையாக ஆக்குனதுக்காக அவர் நம்மக்கிட்ட நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியுது. இப்போ வந்து குடும்பம் வந்து ரெட்டை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியில் அனுப்பிச்சிடணும் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வெளியில் வந்து அவர் ரெண்ட் பண்ணியிருக்காரு. டென்னி வந்து சொல்கிறாரு மறுநாள் வந்து அவர் சீக்கிரமாக புறட்டுருவாருன்னு. அண்டு வேறு எந்த ஹெல்ப்பாவது வேணும்னா செய்கிறேன், ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியாது, ஏன்னா நானும் வெளில போய்டுவேன் அப்படின்றாரு. இது ஒருத்தருக்கும் பிடிக்கவே இல்லை. நோரா வந்து அவர் ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் அழைச்சின்னு போகிறாரு. அப்போது வந்து டென்னி வந்து நோரா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ரெட்டோட ஷர்ட்டை வந்து ஃப்யூனரலுக்காக அவர் தச்சு கொடுத்துருக்காருன்னு. அப்போது அந்த ஷர்ட்டுக்குள்ளே வந்து ஒரு நீல கலர் நூல் கண்டு வந்து இருந்தது. எந்த கலருனா அவர் எதிர்பார்த்த அதே கலரு. அது வந்து கபோர்டை திறக்கும் போது அப்படியே உருண்டு வந்தது. இது என்ன சொல்லுதுன்னா, ஆபி வந்து அவங்கள மன்னிச்சிட்டதா சொல்கிறதா புரிஞ்சுக்கிட்டாரு. அதே சமயத்தில் சின்ன வயசில் அவங்களெல்லாம் வந்து அவங்க சரியாகவே கவனிக்கலை, அதுக்காக மன்னிப்பு கேட்ட மாதிரியே இருந்தது. இப்போ வந்து ட்ரெயினில் ஏறிடுறாரு. அப்போ டென்னி வந்து ஆலிசன், இவங்க வந்து அந்த அவங்க ஏற்கனவே இருந்தாங்களே அந்த வீட்டில், அவங்க அந்த இடத்துல அவரோட பொருளெல்லாம் வச்சுருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் டென்னி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இப்போது அவங்களோட பழகணுன்னு அவர் ஆசைப்படுறாரு. அவர் சொல்கிறாரு, நீ என்ன கேட்டாலும் நான் வந்து செய்கிறேன், நான் மாறிட்டேன், நீ எதிர்பார்க்குற மாதிரியே நான் இருக்கேன் போது ஆலிசனும் சரி அவருக்கு இன்னொரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ டென்னி அங்கே ஒரு டீனேஜ் பையன் வந்து அவனோட சீட்டில் உட்காந்து அழுதுன்னு இருக்கிறத பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது அவர் சின்ன வயசில் எப்படி எல்லாத்துக்கும் அழுதுனே இருந்தது ஞாபகம் இருந்தது. இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. அவன்கிட்ட போய் உட்காந்து அவனை ஏதாவது வந்து ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேசலாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஆனால் வேண்டாம், அவன் அழுத்தது நம்ம பார்க்கவே இல்லாத மாதிரியே நம்ம இருந்துடலாம், அதுதான் அவனுக்கும் நல்லது அப்படின்ற முடிவுக்கு வந்து அவர் பயணத்தை தொடர்றாரு. இதுதான் கதை. உங்களுக்கு வந்து இன்னும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.